வெல்கம் டு Nallaseiringappa. இன்னைக்கு நம்ம எபிசோடில் வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். ரொம்பவே வந்து டீ கடை ஃபேமஸான வந்து ஆனியன் போண்டா எப்படி செய்கிறது அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஆனியன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 நம்பர் ஃபைனாக வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கொத்து வந்து கருவேப்பில்லை, பச்சை மிளகா வந்து 2 சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன பீஸ் ஜிஞ்சர் வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கப்பு வந்து கடலை மாவு, ஒரு கப்பு வந்து அரிசி மாவு, ஒரு 3 பிஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் பவுடர், தேவையான அளவு வந்து உப்பு, ஒரு ½ ஸ்பூன் பார்த்தீங்கன்னா வந்து சோம்பு வந்து போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோம்பு வந்து போட்டாச்சு, அதிலே வந்து நம்ம ஆனியன் வந்து ஆட் பண்ணியாச்சு, கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணியாச்சு, ஜிஞ்சர் சாப் வந்து ஆட் பண்ணியாச்சு, க்ரீன் சில்லியும் போட்டாச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1½ ஸ்பூன் வந்து மிளகாத்தூள். ஸோ 1½ ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டாச்சு. நீங்கள் ஸ்பைசிக்கு தகுந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க. ஸோ இதில் நீங்கள் வேணா வந்து கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு வந்து உப்பு வந்து போட்டாச்சு. இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதிலே வந்து தண்ணி விடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதிலே வந்து ரைஸ் ஃப்ளார் அந்த ஒரு கப்பும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடலை மாவு ஒரு கப்பும் வந்து ஆட் பண்ணிவிட்டு அந்த பேக்கிங் பவுடரும் வந்து இதிலே வந்து ஆட் பண்ணிவிடுங்க. ஒரு 3 பிஞ்சு. ஸோ 3 பிஞ்சு வந்து போட்டதுக்கப்புறமா நல்லா வந்து பிசைஞ்சிக்கோங்க. இந்த அளவுக்கு வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் வந்து ஆயில் வந்து ஹீட் ஆகட்டும். கொஞ்சம் வார்மாக இருக்க ஆயில் வந்து ஒரு குழிக்கரண்டி வந்து இதில் வந்து ஊற்றுறோம். ஸோ ஊற்றுனதுக்கப்புறம் வந்து இதை நல்லா வந்து பிசைஞ்சிக்கோங்க. நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஈரப்பதம் வந்து கிடைக்கும். இப்போ வந்து ஒரு ½ பவுல், நீங்கள் எதில் வந்து கடலை மாவு அரிசி மாவு அளவு எடுக்கிறீங்களோ அதிலே வந்து ஒரு ½ பவுல் வந்து தண்ணி ஊற்றி அதை நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட வந்து நம்ம வடை பேட்டர் மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம கடாயில் வந்து ஆயில் வந்து ரெடி ஆகிடுச்சு, நம்ம பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. கையில் கொஞ்சமாக வந்து தண்ணி நினச்சிக்கோங்க. ஸோ பேட்டரை வந்து கொஞ்சமாக எடுத்து கையில் வந்து உருண்டை பிடிச்சிக்கோங்க. உருண்டை பிடிச்சதுக்கப்புறமா டேரெக்டாக நம்ம இதை வந்து ஆயிலில் வந்து விடலாம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து போண்டா வந்து முழுகிற அளவுக்கு வந்து எண்ணெய் இருக்கணும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே வந்து லோ ஃப்ளேமில் வச்சு இதை வந்து குக் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த சென்ட்ரு பார்ட் வந்து வேகும். ஸோ குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா இது வந்து வேகிறதுக்கே வந்து ஒரு 8 to 10 மினிட்ஸ் வந்து ஆகும். அந்தளவுக்கு வந்து ஸ்லோவாக தான் வந்து குக் பண்ணணும். ஸோ நம்மளோட போண்டா வந்து பர்ஃபெக்டாக வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே வந்து ஒரு எம்மியான டீ கடை ஃபேமஸ் போண்டா வந்து ரெடி. நீங்களும் வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சுலபமாக வந்து செய்யலாம். என்னோடய வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா செய்கிறீங்கப்பா.